கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தாவேக அரசு வழங்கிய அரசு பணிக்கான அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அரசு தரப்பில் சாதாரண பணி என குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இது முக்கியமான தீர்ப்பு என்று நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் கிளீட்டஸ் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை, அருமையான தீர்ப்பை அளித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் கிளீட்டஸ் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அண்மையில் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு நேரடியாக சென்று 32 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான அரசாணையை வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அன்றைய தினமே உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை, கருத்தை தெரிவித்திருந்தது. இறுதி முடிவு நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தாவேக அரசு சார்பில் வழங்கிய அரசு பணிக்கான அரசாணையை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது அரசின் கொள்கை முடிவு என உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு பேருந்து விபத்துகளில் இறந்தோர் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்க முடியுமா? இதுபோன்று பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றதே, அவர்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்க முடியுமா என்று பதிலுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்து நடக்கிறது, அவர்களுக்கு அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திறன் வளர்ப்பயிற்சிகளை வழங்கி உதவலாமே என்று அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த சமூக ஆர்வலர் என பலர் இதுகுறித்து பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் தகுதி அடிப்படையில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கிய அரசின் முடிவு சட்டப்பூர்வமான பணியாளர் தேர்வு முறையை பின்பற்றாமல் செய்யப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடாகும் என்று வாதிடப்பட்டிருந்தது. இது தங்களுக்கு பிடித்தமான அரசு பணியை தேர்ந்தெடுத்து பெறும் தவறான ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிடும் என்றும் அந்த வாதங்களில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்தது. இதனை நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்த நிலையில் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். இதில் தாவேக அரசு வழங்கிய அரசு பணிக்கான அரசாணை ரத்து செய்யப்படுவதாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர்.